ரீப்ளேஸ் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். எடிட் மெனுல ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், அதில் ரீப்ளேஸ் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுறீங்க. ரீப்ளேஸ் வெப்ஜர் ஓப்பன் ஆயிரும். அதில் இதுலேயும் 4 டைப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் எ கலர், அதாவது நீங்கள் என்ன கலர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன கலரில் வேணுங்கிறத நீங்கள் இங்கே ஃபைண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரீப்ளேஸ் கலர் மாடல் ஆர் பேலட். இப்போ நீங்கள் சிஓஐகே வச்சு ஒர்க் பண்ணியிருக்கீங்க அல்லது ஆர்ஜிபி வச்சு ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டும்லாம் வேறு ஏதோ ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றணும், ஆர்ஜிபிலேருந்து சிஓஐகே மாற்றணும் அல்ல சிஓஐகேலேருந்து லேப் கலருக்கு மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ணி மாற்றிக்க முடியும். அடுத்து ரீப்ளேஸ் அவுட்லைன் பென் ப்ராப்பர்ட்டிஸ். நீங்கள் அவுட்லைன் வந்து 2 வச்சுருக்கீங்கன்னா எனக்கு 1 மாற்றணும்னா இங்கே மாற்றிக்கலாம். ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், டெக்ஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஏரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு வந்து இல்லை இதில் வந்துட்டு ஏரியல் பிளாக் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கொடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு செலக்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ரீப்ளேஸ் கலர் செலக்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணாலும். அதர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் கலர் ஓப்பன் ஆகுது. இதில் வேல்யூ பேஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இதில் வேல்யூ பேஸ் நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். இல்லை நம்ம மெஜெண்டா செலக்ட் பண்ணிக்கிறோம். ரீப்ளேஸ் என்ன கலர் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நமக்கு அந்த இடத்துல கொடுக்கணும், அதுவும் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆரஞ்சு செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபில் செலக்ட் பண்ணிக்கிறோம். ரீப்ளேஸ் கலர் யூஸ் டு ஃபில் வேணுமா அவுட்லைன் வேணுமான்னு கேட்க நம்ம ஃபில் கொடுத்துக்குவோம். இது வந்து ஆப்ஷன், அப்ளை என்னென்ன ஃபில் இருக்கோ அதோடைய ஆப்ஷன்கள். ஃபினிஷ். இப்போ வந்து இந்த நம்ம நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஜெக்ட்ல ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு போகும். அப்போ நம்ம ரீப்ளேஸ் ஒவ்வொன்றுக்கு கொடுத்துருக்கலாம். அதுவே ஃபைண்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே செலக்ட் ஆகிடும். இப்போ நம்ம ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் ரீப்ளேஸ் மாறும். அது ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அத்தனை ஆப்ஜெக்ட்டும் மாறிடும். ரீப்ளேஸ் ஆல் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணது பின்னால பார்த்தீங்கன்னா இந்த மெஜந்தா இருந்தது எல்லாமே உங்களுக்கு ஆரஞ்சாக மாறி இருக்கு. க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. எடிட் மெனுல ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறீங்க. வெப்ஜர் ஓப்பன் ஆயிடும். இல்லை ரீப்ளேஸ் எ கலர் மாடல் ஆர் பேலட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் இல்லை வந்து உங்களுக்கு ஃபைன் மாடல் என்ன இது வந்து ஃபைன் பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் செலக்ட் பண்ணி ஆர்ஜிபி கொடுத்துக்குங்க. ஆர்ஜிபியில் நம்ம அந்த ஃபைல் ஒர்க் பண்ணிக்கிறனால ஆர்ஜிபி கொடுக்குறேன். ஆர்ஜிபி கொடுத்துக்குங்க. ரீப்ளேஸ் வித் கலர் மோடு, உங்களுக்கு என்ன கலர் மோடுக்கு வந்தால் சிஎம்ஐக்கு மாற்றணும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. இப்போ ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தா ஒன்றுனா செலக்ட் ஆகிட்டு போகும். ஃபைண்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் ஆகும். ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா மாறும். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே மாறிடும். நம்ம இப்போ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துக்குவோம். இப்போ ஃபினிஷ் பண்ணுங்காட்டி ஃபினிஷிங் மெசேஜ் வந்திருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இது ஆர்ஜிபியில் இருந்தது, இப்போ வந்து சிஎம்ஐகேக்கு மாறி இருக்கு. அடுத்து அவுட்லைன். எடிட் மெனுல ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஜெக்ட், ரீப்ளேஸ் அவுட்லைன் பென் ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட்லைன் வித் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன அவுட்லைனோட வித்து கொடுத்துருக்கீங்களோ இங்கே கொடுத்துக்கலாங்க. நம்ம பாயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு 6 கொடுத்துருக்காங்க உள்ள ஒர்க்கிங் ஃபைலில். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரீப்ளேஸ் என்ன மாறணும்னா ரீப்ளேஸ் கொடுத்துட்டு எனக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் மாறணும்னு கொடுத்துட்றோம். ஃபினிஷ். இப்போ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கொடுக்குறீங்க. ஃபினிஷ். க்ளோஸ் பண்ணுறீங்க. எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இப்போ மாறி இருக்கு. அடுத்து டெக்ஸ்ட். எடிட் மெனுல ரீப்ளேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறீங்க. ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஃபாண்ட் ஏரியல் கொடுத்துருக்கீங்க. அதாவது உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஃபாண்ட்டோட சைஸ் தெரிஞ்சு நார்மல் என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க தெரிஞ்சு இங்கே கொடுத்துக்கலாம். இல்லாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரீப்ளேஸ் ஃபாண்ட் வந்து ஏரியல் பிளாக் கொடுத்துக்குங்க. ஃபினிஷ். இப்போ வந்து ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறீங்க. ஃபினிஷ் முடிச்சோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறோம். எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து ஏரியலில் இருந்து ஏரியல் பிளாக்குக்கு சேஞ்ச் ஆகிருக்கு.
the replace object.